ஹலோ ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ட்ரேட் பிளான். ஸோ இன்னைக்கான ஃப்ரைடே மார்க்கெட் போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸை பார்த்துடலாமா? ஸோ நம்மளுடைய கான்செப்ட் என்னன்றது எல்லாருக்குமே நாம் ஓரளவுக்கு தெளிவான புரிதல் ஏற்பட்டிருக்கும். அதாவது நம்ம கான்செப்டோட அடிப்படை விதி வந்து ஆப்ஷன் ப்ரீமியம். அதாவது ஆப்ஷன் ப்ரீமியம், கால் அண்டு புட், இந்த ரெண்டுத்துடைய ஃபைட்டிங் கெப்பாசிட்டி. அதாவது ஒரு 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 மேட்ச் நடக்குது, ஒரு ஃபைட் ரெண்டு பேருக்குள்ள நடக்குது அப்படின்னா ஒருத்தர் வின் ஆகணும், ஒருத்தர் லூஸ் ஆகணும். ஸோ இது கண்டிப்பா நடக்கும். இதை அடிப்படையா வச்சு தான் நம்மளுடைய இந்த ஆப்ஷன் ப்ரீமியம் அனாலிசிஸை பில்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுல ஒரு பிளேயர் நம்பர் ஒன், பிளேயர் நம்பர் டூ, அந்த மாதிரி வந்து நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. இப்போ இந்த பிளேயர்ல இருந்து போட்டி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இதுல இது வந்து ஏ அப்படின்னு வச்சுக்கோங்க, இதை பின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இந்த சைடு ஏ டீம்ல இருக்கவங்க ஒரு பிளேயர் வந்து இன்னொரு பிளேயரோட மோதுறாங்க. ஸோ இதுல இவர் வின் பண்ணாதான், அதே போல இவர் லூஸ் பண்ணாதான் இந்த மேட்சுக்கு ரிசல்ட். ஓகேவா? இந்த மேட்சுக்கு ஒரு ரிசல்ட்னு சொல்லிட்டு ஒன்று வரும். அதே போல வின் பண்ணவர் வந்து அடுத்த போட்டியாளரை நோக்கி போவாங்க. இங்கதான் அடுத்த போட்டியாளர் பி சைட்ல பி டீம்ல இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் போட்டியாளர். ஸோ இவரை வின் பண்ணணும். இங்கேயும் வின் பண்ணியாச்சுன்னா அடுத்த போட்டியாளர் கிட்ட போகணும். ஸோ இங்க வின் பண்ணும்போது இவன் லூஸ் பண்ணணும். இந்த லூஸ் யார்கிட்ட பண்ணணும்? சேம் இவன் கிட்ட தான் பண்ணணும். இந்த ஏ டீம்ல இருக்கக்கூடிய இந்த நம்பர் ஒன் பிளேயர், இங்கே ஒன் பிளேயர். ஸோ 2, 3 அப்படி போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஏ டீம்ல இருக்க நம்பர் ஒன் பிளேயர் வந்து பி டீம்ல இருக்க நம்பர் ஒன் பிளேயரை வின் பண்ணிட்டா 2 பிளேயர் கிட்ட போகணும். அப்புறம் பிளேயர் 3 கிட்ட போகணும். ஸோ இப்படிதான் வந்து இது டிசைன் ஆயிருக்கு. அதனால தான் இதை ரொம்ப ஈஸியாவே நான் உங்களுக்கு கன்வே பண்ண முடிஞ்சுது. இதை கேட்ச் பண்ணிக்கிட்டவங்களுக்கு இதனுடைய அண்டர்ஸ்டாண்டிங் கிளியரா வந்துடும். ஓகேங்களா? அப்போ இந்த பேட்டர்னை பாருங்களேன். ஒரு வின் அப்படின்னா ஹைய பிரேக் பண்ணி மேலே போகணும். ஓகேவா? இதுதான் வின்னுக்கான கிரைட்டீரியா. ஒரு லூஸ் அப்படின்னா ஒரு அவனுடைய லோவுக்கு கீழே போயிடணும். ஸோ இதுதான் லூஸ்க்கான கிரைட்டீரியா. அப்போ இதை எல்லாத்தையும் ஒன்னா அப்ளை பண்ணி பாருங்க. அப்போ ஏ டீம்ல இருக்க நம்ம பிளேயர் நம்பர் ஒன்னு வின் பண்ணணும்னா பி டீம்ல இருக்க நம்பர் ஒன் பிளேயர் கூட மோதி அப்போ இந்த பி ஒன்னுடைய ஹைக்கு மேல ஏ ஒன் போயிடணும். அப்போ பி ஒன் வந்து இந்த ஏ ஒனோட லோவுக்கு கீழே போயிடணும். ஸோ இது ஃபர்ஸ்ட் மேட்சோட ரிசல்ட். அடுத்த மேட்ச் யாரு? ஏ ஒன்னும் பி டூவும் தான் மோத போகுது. அப்போ பி டூவோட ஹையை தாண்டி ஏ ஒன் போயிடுச்சுன்னா ஏ ஒன் வின். அதே போல ஏ ஒன்னோட லோவுக்கு கீழே பி டூ போயிடுச்சுன்னா பி டூ ஃபெயில். ஸோ இதே பேட்டர்னை தான் நம்ம வந்து கால் போட்டுல நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். புரியுதுங்களா? ஸோ இந்த இடத்துல சிலருக்கு வந்து எந்த லெவலை தாண்டினா எந்த லெவலுக்கு போகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான வேணும்னு கேட்குறேன். ஒரு அது எப்படி நான் நான் இப்போ சொல்றதே அதன் அடிப்படையில் தான் இருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்றோம்னா 26,000 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? 26,000 கால் வந்து புட்டு கிட்ட மோதுது. கரெக்டா? சேம் ஆப்போனன்ட்னா புட்டு கிட்ட மோதுது. ஸோ இங்கேயும் 26,000 புட் அப்படின்னு வச்சுங்க. இங்க வின் பண்ணுது அப்படின்னாலே புட்டுடைய ஹை தெரியுதா? புட்டுடைய ஹைய தாண்டிடணும். ஓகேங்களா? புட்டுடைய ஹைய தாண்டினா வின். யாரு? கால் வந்து வின்னு. அதே போல புட்டு வந்து காலுடைய லோ, காலுடைய லோவுக்கு கீழே போயிடுச்சுன்னா புட்டு வந்து ஃபெயில். ஓகே, இது வந்து 26,000 புட்டு வந்து ஃபெயில். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் ஐடியல் கண்டிஷன்ல இந்த காலுடைய டிராவல் எதை நோக்கி இருக்கும் இந்த மாதிரி நடந்தா? அடுத்தது 26,050 புட்டுடைய ஹை. புரியுதா? 26,050 புட்டுடைய ஹை இதை நோக்கி தானே டிராவல் இருக்கும். இதை தான் நான் உங்களுக்கு இதை தான் நான் டெய்லியே சொல்றேன். பட் இந்த லெவலுக்கு அடுத்து எந்த லெவல் போகும் அப்படிங்கிற மாதிரி நீங்க கேட்குறீங்க. இதுதான் பதிலே. அப்போ நெக்ஸ்ட் ஆப்பன்ற நான் 26,050 புட்டு எதை நோக்கி வரணும்? காலுடைய இந்த இந்த லோ, காலுடைய லோ 26,000 காலுடைய லோ, அதுதான் நம்ம ட்ரெண்ட் பாயிண்ட் லோ அப்படின்னு அதுக்கு பேரா நம்ம சொல்லிடுறோம். ஸோ இங்க ட்ரெண்ட் பாயிண்ட் லோ தான் எல்லா ஆப்போனண்ட்டுக்கும் சப்போர்ட் லெவல். ஓகேங்களா? ஸோ ஆப்போனண்ட் ஹை எல்லாம் இந்த ட்ரெண்ட் ஸ்ட்ரைக்குக்கு வந்து ட்ரெண்ட் பாயிண்ட் ஸ்ட்ரைக்குக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ். வெரி சிம்பிள். ஸோ இது வரைக்கும் சிலருக்கு டவுட்ஸ் இருந்தா கூட இந்த எக்ஸ்பிளனேஷன்ல உங்களுக்கு உங்களுடைய டவுட்ஸ் வந்து கிளியர் ஆயிருக்கும் நான் நம்புறேன். ஸோ இன்னியோட அனாலிசிஸை நம்ம இங்க இருந்து தொடங்கலாம். ஸோ ஓகேங்களா? யாருக்கெல்லாம் இதுல குழப்பமா இருந்தோ நம்மளுடைய ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாம் பாருங்க. டே ஒன்ல இருந்து இந்த சேம் கான்செப்டை தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ நிச்சயமா உங்களுக்கு புரியும். புரியாதவங்க திரும்பவும் அந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்க. ஓகே, அண்ட் கம்ப்ளீட் டுட்டோரியல் சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ ஆப்ஷன் ப்ரீமியம் அனாலிசிஸ் கம்ப்ளீட் டுட்டோரியல் ஒன்று போட்டிருப்பேன். அதை முழுமையா பாருங்க. அதுக்கப்புறம் வீக்லி ஃபியூச்சர்ஸ் கால்குலேஷன் சொல்லி கம்ப்ளீட் டுட்டோரியல் ஒன்று போட்டிருப்பேன். அதையும் முழுமையா பாருங்க.
எங்க ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி தேடலாம் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதையும் முழுமையா பாருங்க. நான் கூடிய விரைவில் எந்த ஆர்டர்ல இந்த மெத்தடாலஜி, அதுவும் குறிப்பா இந்த ஆப்ஷன் ப்ரீமியம் அனாலிசிஸ் மட்டும் தான் நான் இதில் போட்டிருக்கேன். அதை நீங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணணுன்றதுக்கு நான் ஒரு தனியா ஒரு பிளேலிஸ்டாவே நான் ஒன் பை ஒன்னா நான் வீடியோஸை குரூப் பண்ணி வைக்கிறேன். அது அது அதன்படி நீங்க ஃபாலோ பண்ணா கூட இந்த அனாலிசிஸை ஒரு ப்ராப்பரான ஃப்ளோவில் கற்றுக்கலாம். ஸோ இன்னொரு அனாலிசிஸில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு 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 சூப்பரான விஷயம் நடந்தது. அது எத்தனை பேர் நோட் பண்ணீங்க? நானே குரூப்ல வந்து தெளிவாக மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஆனால் அது எத்தனை பேருக்கு புரிஞ்சுதுன்னு எனக்கு தெரியல. ஸோ இங்கே நான் வந்து ஃபியூச்சரில் வந்து, அதாவது நம்மளோட ஸ்ட்ரைக் ப்ரைஸை எப்பவுமே ஃபியூச்சர் அடிப்படையில் தான் தொடங்குவோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதன் அடிப்படையில் ஃபியூச்சரோட ஹை அண்ட் லோவை நீங்கள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கேண்டலோட ஹை அண்ட் லோ அப்படி பார்க்கும்போது 26,200ம் 26,150 புட், அதாவது சாரி 26,200 அண்ட் 26,150 இந்த ரெண்டு ஸ்ட்ரைக் வந்து டாப் அண்ட் பாட்டமாக எனக்கு கிடைச்சது. ஸோ அப்போ நம்ம என்ன இதுல இருந்து புரிஞ்சுக்கலாம்னா, ஒரு புல்லிஷான மூவ் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கேண்ட்லேயே ஒரு நல்ல புல்லிஷ் மூவ் தான். ஆனா எல்லாருக்குமே வந்து இந்த 150 நான் ஏன் எடுத்தேன், சிலருக்கு அதுல டவுட்ஸ் இருந்துட்டு தான் இருக்குது. இப்ப பாருங்க, 150ன்றது பாட்டம் ஸ்ட்ரைக். எஸ், அப்போ பாட்டம்ல கால் தான் டாமினேட் பண்ணிருக்கணும். அப்போ புட்டுடைய ஹை என்ன, 64.75 65 வச்சுப்போம். இந்த 65 நான் இங்க பிளாட் பண்றேன். இங்க என்ன நடந்திருக்குன்றத புரிஞ்சுக்க பாருங்க. 65 நான் இங்க பிளாட் பண்றேன். வெல் அபவ் தான் ஓப்பனே ஆயிருக்கு. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, மார்க்கெட் வந்து இன்னைக்கு ஓப்பன் ஆனது 20 ஓப்பன்ன்றதை விட லோ வச்சது வந்து 26,169. கிட்டத்தட்ட 169 எனக்கு ஒரு அப்ராக்சிமேட்டா வந்திருக்கு. நீங்க அக்யூரேட்டா கூட கால்குலேட் பண்ணீங்க. இங்க லோ வச்சிருக்கு. ஓப்பன் வந்து இதுக்கு மேல தான் ஆயிருக்கு. ஸோ 175 ஆர் சம்திங் ஏதோ ஒரு ஓப்பன் நீங்க கால்குலேட் பண்ணி பார்த்து பாருங்க. இந்த லோவே 169 வரைக்கும் தான் வச்சிருக்கு. இது 150ல இருந்து ஒரு 19 20 பாயிண்ட் தள்ளி தான் லோவே நடந்திருக்கு. அப்போ 150 கால் அண்ட் புட்டு வந்து இங்க மீட்டே ஆகலை. புரியுதுங்களா? பட் நம்மளுடைய வீக்லி ஃபியூச்சர் அடிப்படையில பார்க்கும்போது இந்த லோவுக்கு வெரி வெரி க்ளோசரான ப்ரீமியம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 150 தான் வரும். அதை தவிர நீங்க 100 எடுக்க முடியாது. புரியுதுங்களா? 100 எடுத்தா அது 69 பாயிண்ட் வந்து தள்ளிடுது இந்த லோவுக்கு. அப்போ அதை எப்படி எடுக்க முடியும்? அதே மாதிரி 200 எடுப்பீங்களா? 200 வந்து மார்க்கெட் 169 லோல இருந்து 200 தாண்டி போறதே ஒரு 30 to 40 பாயிண்ட்ஸ் வந்து நடந்துச்சு. நம்மளுடைய நிஃப்டியோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் லேபே பார்த்தீங்கன்னா 50 தான். அப்போ ஒரு நிஃப்டியில் 50 பாயிண்ட் நகருது அப்படின்னா ஸ்ட்ரைக் ப்ரைஸ்ல வந்து மினிமம் 30 பாயிண்ட்ஸ், 25லேருந்து 30 பாயிண்ட்ஸ், அதாவது ஒரு நல்ல மொமெண்டம் இருந்துச்சுன்னா, டிகே ரொம்ப இருந்துச்சுன்னா அப்படி நடக்காது. பட் அட்லீஸ்ட் 30 to 35 பாயிண்ட்ஸ் அப்படி நடக்கும். ஒரு ஒரு 75% ஆஃப் ப்ரீமியம்னு வச்சுக்கிங்களேன். அப்போ இங்க நியர்லி 30 to 40 பாயிண்ட்ஸ் வந்து 200 நோக்கி தாண்டி போயிடுது. அப்போ கண்டிப்பா அந்த மூமெண்ட்டுக்கு நிச்சயமா பாட்டம்ல ஒரு ட்ரெண்ட் பாயிண்ட் இருந்தே ஆகணும். அப்படி இருந்தால் தான் இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு மூவ் கிடைக்கும். ஸோ இதெல்லாத்துடைய அடிப்படையாக கொண்டு தான் நான் இந்த 150 ஸ்ட்ரைக்கை வந்து கன்சிடரேஷனுக்கு எடுத்தேன். ஓகேங்களா? ஸோ இந்த கன்சிடரேஷன் அடிப்படையில் பார்க்கும்போது 150 புட்டு வந்து கால் வந்து ஆல்ரெடி 150 புட்டுடைய ஹைக்கு மேலே தான் ஓப்பன் ஆயிருக்கு. ஓகேங்களா? இது நம்பர் 1. சரி, இவனோட லோ ஃபர்ஸ்ட் கேண்டலோட காலுடைய லோ பார்த்தீங்கன்னா ஒரு 92.5. ஸோ 92னே வச்சுப்போம். ஓகேங்களா? நீங்கள் அதை 92 இங்கே பிளாட் பண்ணினா அது எங்கேயோ இருக்கும். ஓகேங்களா? 92 நான் போடுறேன். அது வெல் பிலோ தான் மார்க்கெட்டில் இங்கே இருக்குது. ஓகேங்களா? சரி, ஓகே. அப்போ ஓப்பனிங்லேயே 150 புட்டு வந்து ஃபெயில் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் அந்த புட்டு போவோம். 200 புட்டு தான் நம்ம போவோம். இங்கே பியூட்டி என்னன்னா 200 புட்டுடைய ஹையும் 86.75. அப்போ 87 வச்சுக்கலாமா? இங்கே 87 இங்கே மார்க் பண்ணினீங்கன்னா 87, அந்த 87க்கும் மேல தான் மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கு. அப்போ ஓப்பனிங்லேயே 150 கால் வந்து, நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை தெளிவா புரிஞ்சுங்க. இது ஒரு நாள் நிறைய நல்லா நடக்கும். இது 150 கால் ஆனது 150 புட்டு சேம் ஸ்ட்ரைக்கை டிஃபீட் பண்ணி தான் புட் சைட்ல நான் சொல்றது 150 புட்டு 200 புட்டு இதை எல்லாத்தையுமே டிஃபீட் பண்ணிடுச்சு. மார்க்கெட் ஆனா எங்க இருந்துச்சு? மார்க்கெட் எத்தனை பேர் ஃபியூச்சரை கால்குலேட் பண்ணீங்க? ஃபியூச்சர் எங்க இருந்துச்சுன்னு பாத்தீங்களா? நான் இப்போ இந்த ஃபியூச்சர் எனேபிள் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஓகே, ஃபியூச்சர் வந்து அரௌண்ட், நான் இப்போ இங்கே இந்த இடத்துல வந்து ஒரு லைன் போடுறேன். 200 அப்படிங்கிற ஒரு லைன் நான் இங்கே ப்ளாட் பண்ணுறேன். ஓகே, 200 26,200 26,200 இங்கே பாருங்க. 26,200ன்ற வேல்யூவை இங்கே தான் இருக்குது. அப்போது
ஓப்பனிங்லேயே மார்க்கெட் இங்கே ஃபியூச்சர் ஓப்பன் ஆகுதுன்னா ஆப்ஷன்லேயே அதே டைமிங் தான் ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆகும்போதே 200 வரை இருக்கக்கூடிய புட் ஆப்ஷனை டிஃபீட் பண்ணி தான் ஓப்பனே ஆச்சு. அப்போ கன்ஃபார்மாக மார்க்கெட் 200 எபவ் தான் நிற்க போகுது. இந்த ஒரு புரிதல் வந்து வெரி ஃபர்ஸ்ட் கேண்டிலே நமக்கு தெரிஞ்சிச்சு. இதெல்லாம் லாஜிக்கல் திங்கிங். இது எத்தனை பேர் உங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியாது. நீங்க எல்லாத்தையுமே ஒரு லாஜிக்கலா திங்க் பண்ணணும். ஓகே. அப்போ 150 கால் வந்து அப் டு 200 புட்டு வரைக்கும் தாண்டி தான் ஓப்பனே ஆயிருக்கு. ஸோ இது ஃபர்ஸ்ட் திங். ஓகே. இப்போ ஆஸ் யூஸ்வல் 92 இங்க பிளாட் பண்ணி பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து 92 பிலோ தான் இந்த 200 புட்டும் போயிடுச்சு. ஸோ அதனால இவனும் ஃபெயிலியர் ஆயிட்டான். நெக்ஸ்ட் யாருக்கிட்ட போவீங்க? 250 புட்டு. 250 புட்டுடைய ஹை என்ன? 124. அந்த 124 நான் இங்க பிளாட் பண்றேன். 124. இந்த 124 தான் நெக்ஸ்ட் டார்கெட், நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம். ஸோ சில பேர் கேட்குறாங்கல்ல, இந்த லெவலை தாண்டிடுச்சு, அப்போ அடுத்தது எதை நோக்கி போகணும்? இதை நோக்கி தான் போகணும். இதை டச் பண்ணலாம், பண்ணாமல் போகலாம், அதெல்லாம் அடுத்தது. பட் டைரக்ஷன் இந்த ப்ரீமியமுக்கு வந்து 150 ப்ரீமியமுக்கு இந்த டைரக்ஷன்லாம் போகும். ஸோ இப்படி தான் நம்ம வந்து இந்த அனாலிசிஸை பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ அதே சமயம் இந்த லோ 92, அந்த லோ வந்து இங்கே வருமா? 92. ஓகே, 92 இங்கே பிளாட் பண்ணி பாருங்க. ஸோ இதுல இருந்து தான், அதனால தான் கால் சைடில் ஸ்ட்ராங்கராக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 2-3 கேண்டல்ஸ்க்கு அப்புறமே நான் சொல்லிட்டேன். கால் சைட் வெரி ஸ்ட்ராங். இங்கே எக்ஸாக்ட்லா பாருங்க, இங்கே தான் ரிஜெக்ஷன் ட்ரை பண்ணிச்சு. ஆனால் மார்க்கெட்டில் புட் சைடில் யாருமே வந்து சப்போர்ட் பண்ணல. ஸோ அதுவும் அட்வான்ஸ்டாக மார்க்கெட் வந்து 200 ஆண்ட இருக்கும் போதே வந்து ஆல்ரெடி 200 புட்லாம் கிவ் அப் பண்ணிடுச்சு. 250 புட்டும் பாருங்க, எக்ஸாக்டா 920 ரெண்டாவது கேண்ட்ல கிவ் அப் பண்ணிடுச்சு. அப்போ அப் டு 250 வரைக்கும் பாசிபிலிட்டியை முதல்ல குடிச்சு 250க்கு போகல. ஆனா மார்க்கெட்ல 250 புட்டே கிவ் அப் பண்ணிடுச்சு. நான் சொல்ற அந்த வேல்யூபிளான இன்ஃபர்மேஷன். ஃபியூச்சர் வந்து 250க்கு போகல. ஃபியூச்சர் வந்து 26 250க்கு போகவே இல்லை. ஆனா அதுக்கு முன்னாடியே ட்ரெண்ட் பாயிண்ட் கிட்ட யார் வரைக்கும் கிவ் அப் பண்ணிட்டாங்க? 26 250 வரைக்கும் கிவ் அப் பண்ணிட்டாங்க புட் சைட்ல. ஸோ எக்ஸாக்டா ரெண்டாவது கேண்ட்லேயே பாருங்க, இந்த ட்ரெண்ட் பாயிண்ட் லோவுக்கு கீழே பிலோ வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் கிளியரா தெரிஞ்சு போச்சு நமக்கு நம்மளோட ஃபியூச்சர் வந்து அப் டு 26 250 வரைக்கும் போகதான் போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு 2 கேண்டலுக்கு அப்புறமே தெரிஞ்சு போச்சு. ஓகேங்களா? ஸோ இப்படியும் நம்ம அப்சர்வ் பண்ணுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ ஒன்ஸ் இந்த ரெண்டாவது கேண்ட்லேயே போயிட்டான். அப்போ நெக்ஸ்ட் யார் ஆப்போனண்ட்? 300 புட்டு. 300 புட்டு எடுத்து பாருங்க. அவனுடைய ஹை வந்து 147.8, 148 நம்ம இப்போ மார்க் பண்ணுவோம். 148ன்னு மார்க் பண்ணுவோமா? ஓகே, 148. சரி. ஸோ நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 148. இங்கேயும் அதே மாதிரி 92 மார்க் பண்ணலாமா? ட்ரெண்ட் பாயிண்டோட லோ 92. ஓகே, ஸோ 92. ஸோ 300 புட்டும் எக்ஸாக்டாக என்ன டைமிங், ஒரு 9:45 அதுக்கெல்லாமே வந்து கீழே வந்துருச்சு. சஸ்டெயினும் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் புட் சைடில் இந்த 92 எபவ் வந்து 300 புட்டு வரல. 300 புட்டே வரலாம், 250 புட்டு வர முடியாது. ஓகேங்களா? ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 950க்கு எல்லாமே லூசர் ஆயிட்டாங்க. அடுத்தது யாரு? 350 புட்டு. 350 புட்டில் 92 பிளாட் பண்ணுங்க. 92 பிளாட் பண்ணிட்டேன். இவனோட ஹை என்ன? 196.45, 196ன்னு வச்சுப்போம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இவனோட ஹை, நெக்ஸ்ட் டார்கெட் ஆர் ரெசிஸ்டன்ஸ் வந்து 195. எக்ஸாக்டா பாருங்க, 190 வரைக்கும் ரீச் ஆச்சு. சரிங்களா? இனிஷியலி இங்கே பாருங்க, எக்ஸாக்டா இவனும் வந்து 195 ஆண்ட, சாரி 192 ஆண்ட ஒரு சப்போர்ட் இருக்க பார்த்து. பட் யாராலையுமே இன்னைக்கு முடியல, 350 முடியல. ஸோ அவன் கிவ் அப் பண்ணிட்டு கீழே வந்துட்டான். ஸோ இங்கே கீழே வரும்போது ஒன்ஸ் அகைன் வந்து, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, சரி இந்த இடத்துல மேலே வந்திருக்கே அப்படின்னா நம்ம சஸ்டைன் பண்ணணும். இது கண்டிப்பா 350 புட்டு வந்து சேம் ஸ்ட்ரைக்கோட ஹைக்கு மேலே தான் இருக்கும். ஏன்னா வெரி ஓடிஎம், வெரி லாங் ஓடிஎம். ஓகே, அவுட் த மணியில் இருக்கக்கூடிய ஃபைட் நடக்குது. அப்போ கண்டிப்பா 350 கால் வந்து அவனுடைய ஹைக்கு மேலே தான் புட்டு இருந்திருக்கும். பட் ஸ்டில் there இஸ் நோ சப்போர்ட்டிங் புட் சைடில். புட் சைடு யாருமே வந்து சப்போர்ட் கொடுக்கல. ஒன்லி 350 புட்டு மட்டும் தான் ட்ரெண்ட் பாயிண்ட் லோவாண்ட ஒரு கொஞ்ச நேரம் இருந்துச்சு. அப்போ இவனுக்கு சப்போர்ட் கிடைக்கணும்னா இவன் கொஞ்சம் ரேலி நடக்கணும். ரேலி நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா 300 புட்டும் வந்து இந்த ட்ரெண்ட் பாயிண்ட் லோவுக்கு மேல வர பார்க்கணும். யாராவது வர முடிஞ்சுதா? ஸோ இது வந்து கண்டினியூஸா நடக்கணும். கண்டினியூஸா நடக்கும்போது தான் போட்டியில வந்து புட் சைட்ல ஜெயிப்பாங்க. நான் அதனால தான் ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லியிருப்பேன். எத்தனை பேருக்கு அது தெரியுமா? இந்த விளையாட்டு தெரியுமான்னு பாருங்க. இந்த கயிறு இழுக்கிற போட்டின்னு சொல்லுங்க. இந்த சென்டரா ஒரு துணி கட்டிடுவாங்க. இந்த சைடு ஒரு டீம் இருப்பாங்க, இந்த சைடு ஒரு டீம் இருப்பாங்க. ஸோ யாரோட வலு ஜாஸ்தின்னு சொல்லி இழுக்கும்போது இந்த இந்த லெவல் வந்து அவங்க பக்கம் கொண்டு போகணும். ஓகேங்களா? ஸோ
ஒருத்தர் மட்டுமே பலமா இருந்தா பத்துமா? இவங்களுடைய பலம், இவங்களுடைய பலம், எல்லாருடைய பலமும் சேரணும். ஸோ அந்த மாரி தான் நான் இந்த இடத்துல சொல்ல நினைக்கிறேன். நம்மளுடைய அனாலிசிஸ்ல வந்து வெறும் 300 மட்டும் ட்ரெண்ட் பாயிண்டட் லோவுக்கு மேல வரணும்னு முயற்சி பண்ணா பத்தாது. அவன் ஆல்ரெடி கம்ஃபர்டபுளா நிக்கிறான். 300 காலுக்கு மேல தான். பட் ஸ்டில் அடுத்தடுத்த புட்டும் சப்போர்ட் பண்ணுவாங்கன்ற நம்பிக்கை இருந்தா மட்டும் தான் அவனால மார்க்கெட்ட தன் திசையை நோக்கி கொண்டு போக முடியும். அப்படி முடியாதுன்னு தெரிஞ்சுச்சுனாலே ஆப்போனன்ட் தான் மார்க்கெட்ட டேக் ஓவர் பண்ணுவான். அந்த டேக் ஓவர் பண்ணது தான் இங்க நடந்திருக்கு. தெரியுதுங்களா? ஸோ இது இங்கேருந்து நடக்குமா? அதெல்லாம் நமக்கு வேண்டாம். சரிங்களா? இதெல்லாம் நமக்கு வேண்டாம். நான் என்ன சொல்றேன்னா, இந்த நடந்த மூவ்மெண்ட் வந்து என்ன லாஜிக் அடிப்படையில நடந்திருக்கு? ஸோ சில பேருக்கு கேட்ட டவுட்ஸ் கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு லெவல் கடக்குதுன்னா, அடுத்த லெவல் இத நோக்கி தான் போகும். அதேபோல ஆப்போனன்ட் அவனுடைய ட்ரெண்ட் பாயிண்ட் லோவுக்கு கீழ வரதான் பார்ப்பாங்க. சப்போர்ட் எடுத்து மேல வராங்கன்னா, இந்த இடத்துல புட் வந்து தன்னுடைய சொந்த ஆப்போனன்ட்ட ஜெயிச்சு மேல வர பார்க்கணும். அதுக்கு அடுத்தடுத்த ஸ்ட்ரைக் புட் சைடுல இருக்கவங்க சப்போர்ட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் நடக்கும் பட்சத்துல தான் மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட்டை கொடுக்கும். இது கூடவே நம்மளுடைய கண்டென்ட்டான ஃபியூச்சரையும் நீங்க கன்ஃபர்மேஷன் எடுக்கலாம். ப்ரீமியம் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் அப்சர்வ் பண்ணலாம். இது எல்லாத்தையும் ஒண்ணா வச்சு நம்ம அதே மாதிரி இன்னும் ஒரு சில கான்செப்ட்ஸ் இருக்கு. நம்ம வந்து ஐவிஎல் கான்செப்ட்ஸ்னு சொல்றோம். அது ஃபியூச்சர்ல வந்து ஃபியூச்சரோட லெவல் கால்குலேட் பண்றது. ஃபியூச்சரோட ஹை அண்ட் லோ அந்த லெவல் வந்து ப்ரீமியம்ல கிராஸ் ஆகும். நமக்கு இங்க எத்தனை பேருக்கு இது புரியும்னு தெரியாது. அதனால தான் நான் இந்த யூடியூப்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். இங்க ஃபியூச்சர்னு ஒண்ணு இருக்குது. நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் ஸ்பாட்ட பார்க்கறதே கிடையாதுன்னு சொல்லி. ஸ்பாட்டுக்கும் பிரீமியமோட மூவ்மெண்ட்டுக்கும் நேரடி தொடர்பு கிடையாது. அதனால ஸ்பாட் பார்க்கறதில்ல. அப்போ ஃபியூச்சர் தான் நம்ம பார்க்குறோம். அப்போ ஃபியூச்சருக்கும் ஆப்ஷன் பிரீமியம். இந்த ஆப்ஷன் பிரீமியத்துல நமக்கு தெரியும் கால் அண்ட் புட்ன்னு 2 இருக்குதுன்னு சொல்லி. அப்போ இங்க நம்ம இது நாள் வரை யூடியூப்ல கொடுக்கக்கூடிய கண்டென்ட் ஆப்ஷன் பிரீமியம் வழியாக ஃபியூச்சரை அப்சர்வ் பண்றோம். தெர் இஸ் அ வே ஃபியூச்சர் மூலியமாவும் ஆப்ஷன் பிரீமியம் புரிஞ்சுக்க முடியும். ஸோ அந்த கான்செப்ட்ஸையும் நம்ம பார்க்கலாம். ஸோ இது எல்லாம் ஒண்ணா சேர்ந்தது. அதாவது ஆப்ஷன் பிரீமியம்ல ஒரு கால் புட் எடுத்துக்கிறீங்கன்னா ஹை அண்ட் லோ கான்செப்ட் தான். இங்க ஹை மட்டும் பிரேக் ஆகி மேல ஏறிட்டே இருந்தா அது அது வந்து பையிங், அதாவது பையர்ஸுக்கான ஒரு டைரக்ஷன். ஒருவேளை ஒரு பிரீமியமோட லோ வந்து பிரேக் ஆகிட்டே போகுது அப்படின்னா அது ஜீரோவை நோக்கி போகுதுன்னு அர்த்தம். ஸோ இங்க இந்த லோ பிரேக் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறத ஃபியூச்சர் வழியாகவும் பார்க்கலாம். ஃபியூச்சர்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு கரஸ்பாண்டிங் ஸ்ட்ரைக் ப்ரைஸோட லெவல்ஸ் கால்குலேட் பண்ணும். அந்த லெவல் பிரேக் ஆகுமா ஆகாதான்றத ப்ரீமியம் வழியா பார்க்கலாம். ஸோ நான் என்ன சொல்றேன்னா இந்த பாத் வந்து டூ வே பாத்துன்னு சொல்றேன். இந்த 2 வழியாவும் நம்மளால அப்சர்வ் பண்ண முடியும். ஸோ நெறைய பேருக்கு வந்து நம்ம சிலபஸ்ன்னு சொல்றோம். என்ன மாரி கன்டென்ட் இருக்கும்? அபார்ட் ஃப்ரம் யூடியூப் கன்டென்ட் என்ன மாரியான இது வந்து குடுக்கப்படும் அப்டின்னா, இங்க கன்டென்ட் வந்து எல்லாமே வந்து எல்லாருக்கும் மேபி எனக்கு தெரியல. மத்தவங்கலாம் வந்து ஒரு சில செட்டப்ஸ் அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த செட்டப்ஸ்ல இவ்வளோ அம் பெர்சன்டேஜ் ஆஃப் வின்னிங் ரேஷியோ இருக்குது அப்டின்னு சொல்லி அவங்க கத்துக்கிட்டதோ, இல்ல அவங்க தெரிஞ்சுக்கிட்ட அந்த ஸ்ட்ராட்டஜிஸ செட்டப்ப வந்து இதே மாரி கிளாஸஸாவோ, கோர்ஸஸாவோ செல் பண்ணலாம். நான் இங்க அது மட்டும் பண்ணல. அது மாரி நான் பண்ணல. அது மட்டும் சொல்றது அது மாரி நான் பண்ணவே இல்ல. இங்க ஹோல் மெக்கானிசம் பிஹைண்ட் த ஆப்ஷன் செக்மெண்ட்ட நான் புரிய வச்சிடுறேன். அப்படி புரியும்போது எந்த ஜோன் உங்களுக்கு என்ட்ரிக்காக நீங்க பார்க்கக்கூடிய இடம். ஒரு பையரா நீங்க எங்க பார்க்கணும்? ஒரு செல்லரா நீங்க எங்க பார்க்கணும்? ஸோ இந்த கான்செப்ட் பையருக்கும், செல்லருக்கும் பொதுவானது. ஸோ நீங்க செல்லரான பாயிண்ட் ஆஃப் வியூலயும் யோசிக்கலாம். பையரோட பாயிண்ட் ஆஃப் வியூலயும் யோசிக்கலாம். ஸோ இத தாண்டி உங்களுக்கு புரிதல் வேணும்னா, நீங்க யாருக்காவது கன்டென்ட் ரிலேட்டடா கொரீஸ் இருந்துச்சுன்னா என்கொயரி பண்ணலாம். நான் ஏற்கனவே டெலகிராம் ஐடியோட என்னுடைய பர்சனல் ஐடியோட இது லிங்க் குடுத்துருக்கேன். நம்ம கமெண்ட் செக்ஷன்லயும் பின் பண்ணி வைக்கிறேன். ஆர் நம்ம குரூப்ல ஜாயின் பண்ணி நம்ம கன்டென்ட்டோடைய டெப்த் என்ன மாரி இது நாள் வரைக்கும் குடுத்துருக்கோன்றதையும் நீங்க பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த அனாலிசிஸ் ரிப்போர்ட் உங்களுக்கு புரிஞ்சிருந்ததுன்னா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. கன்டினியூஸா இது சார்ந்த கன்டென்ட்ட பார்க்கணும் நம்ம குரூப்ல ஜாயின் பண்ணிக்க டெலகிராம் குரூப்ல. கன்டென்ட் ரிலேட்டட், கோர்ஸ் ரிலேட்டட், சிலபஸ் ரிலேட்டட் ஏதாவது கொரீஸ் இருந்துச்சுன்னா, நீங்க டைரக்ட்டா எனக்கு வந்து டெலகிராம்ல டிஎம் பண்ணலாம். ஆர் வாட்ஸ்அப் நம்பரும் நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அதையும் நீங்க டிஎம் பண்ணலாம். ஸோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்கேஸ் சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு உங்களுக்கு யாருக்காச்சும் ரெஃபர் பண்ணணும்னு ஐடியா இருந்துச்சுன்னா ரெஃபர் பண்ணுங்க இந்த சேனலை. ஓகே. ஸோ நாளைக்கு இந்த வீக்கெண்டு லீவு. ஸோ இதோட மண்டே வந்து நம்ம அனாலிசிஸ் ரிப்போர்ட்ல சந்திக்கலாம். ஓகே. ஸோ தேங்க்யூ.